மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகன், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மூவர் யார், இவர்கள் எப்படி இந்த விவகாரத்தில் தொடர்பட்டிருக்காங்கன்ற விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஜெகன், வணக்கம். மதுரை மாநகராட்சியில் 180 கோடி ரூபாய் வரி வசூல் மோசடி வழக்கு தொடர்பாக ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் மேயர் கணவர் பொன்வசந்த், மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவரும் திமுக பிரமுகருமான கண்ணன், தூத்துக்குடி மாநகராட்சியில் உதவி ஆணையாளராக பணிபுரிந்து வந்த சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உள்ளிட்ட மொத்தம் முன்பே 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது இதற்கு மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பார்த்திருந்தால் மதுரை மாநகராட்சியின் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேர்ல ராஜினாமா செய்துள்ள நிலையில மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாநகராட்சி வரி வசூல் மோசடி தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவின் பேரில் பார்த்திருந்தால் மதுரை காவல் சரக டிஐஜி அபினவ்குமார் தலைமையிலானது சிறப்பு குழுவானது விசாரணை நடைபெற்ற நிலையில இந்த நிலையில் தற்போது ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் அலுவலர் உட்பட 3 பேரும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.